அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. பிறருக்கு நான் உதவி செய்வதை விட வேறு எதுவும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சியை தராது. அதே சமயம் எனக்காக காரியம் செய்யவும் நான் அறிந்துள்ளேன். அந்த விஷயம் முழுவதுமே சமநிலையை பொறுத்தது. முதலில் நாம் 1 பேதுரு 5:8 பார்ப்போம். தெளிந்த புத்தியோடு இருங்கள், உணர்வுபூர்வமாக, அதாவது ஒழுக்கத்தோடு, நேரான புத்தியோடு எந்த நேரத்திலும் இழுத்திருங்கள். உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் மிகுந்த பசியோடு என்னை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த வேத வசனம் மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வசனத்தை 35 ஆண்டுகளுக்கு முன்னால் விரிவாக்க வேதாகமத்தில் பார்த்தேன். அப்பொழுதுதான் நான் வேதாகமத்தை முழுவதும் படிக்கத் தொடங்கினேன். ஒன்றை உறுதியாக சொல்வேன், உங்கள் வாழ்வில் நடைபெறும் எல்லா காரியங்களிலும் சமநிலையோடு இருங்கள். உங்களுக்கு எதிரே உள்ள மிகவும் சவாலான விஷயம் அதுவே ஆகும். எந்த நேரத்திலும் நாம் நிதானம் இழப்போம், அப்போது மிகையாக செயல்படுவோம். அந்த மிகைதான் பிசாசின் விளையாட்டு மைதானம். ஒன்றை நீங்கள் அதிகமாக செய்வதும் அல்லது தேவையான அளவு செய்யாமல் இருப்பதும் இரண்டுமே மிகையானது தான். நீங்கள் சரியானபடி சாப்பிடாவிட்டாலும் பிரச்சனை, நீங்கள் அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, நீங்கள் அதிகமாக செலவழித்தாலும் பிரச்சனை, உங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவழிக்காவிட்டாலும் பிரச்சனை தான். நீங்கள் சுத்தமாக இருந்து செய்யும் காரியங்களை நேர்மையாக செய்தால், அதை எப்போதும் துடைத்து மெருகேற்றினால், உங்கள் வீட்டு முன்பு யாரும் நின்று மூச்சு விட முடியாது, அதுவும் ஒரு பிரச்சனையே. நீங்கள் வீட்டை சுத்தம் செய்யாவிட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். நான் சொல்வது எவ்வளவு பேருக்கு புரிகிறது? அதுதான் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் உள்ள சமநிலையாகும். அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டும், ஆனால் அதிகப்படியாக பயிற்சி செய்யக்கூடாது. எனவே நீங்கள் பைபிளை படிக்க வேண்டும். நீங்கள் பைபிள் ஸ்டடி குரூப்பில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை படிக்கும்போது அதிகப்படியாக செயல்பட முற்படுவீர்கள். சில மக்கள் ஆவிக்குரியவர்களாக உள்ளார்கள், ஆனால் பூமியில் நடைபெறும் விஷயங்களுக்கு அவர்கள் பயன்பட மாட்டார்கள். கர்த்தரை போற்றுகிறார்கள், அல்லேலூயா, எல்லா நேரத்திலும் அவர்கள் சுற்றி வருகிறார்கள், இருந்தாலும் யாருக்கும் உதவ மாட்டார்கள். தாங்கள் நினைப்பதே ஆவிக்குரியது என்று கூறுவார்கள். சமநிலையோடு இருப்பதை நாம் அறிய வேண்டும். நம் வாழ்வு முழுவதும் தேவன் அக்கறை காட்டுகிறார். உங்களுக்கு தேகம் உள்ளது, அதில் உங்களுக்கு அக்கறை தேவை. அதில் ஏதாவது ஒன்று பழுதடைந்தால் அதை பொருத்துவதற்கு இந்த பூமியின் எந்த பகுதியிலும் இயந்திரம் கிடையாது. ஒரு கடைக்கு போய் இன்னொன்றை நம்மால் வாங்க முடியாது. அப்படியாக இருக்காதீர்கள். இப்போது நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை பற்றி அக்கறை காட்டினால் அதற்கு நீங்கள் செய்யும் முதலீடு நேரம், முயற்சி மற்றும் பணம். ஆனால் அதிலே குற்ற உணர்வு கொள்ளாதீர்கள். என்னை கவனிக்க இப்போ எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை. இப்போது நான் ஒரு தாயை போல இருந்து உங்களுக்கு சில நடைமுறை ஆலோசனைகளை வழங்குகிறேன். நீங்கள் அக்கறை காட்ட வேண்டிய விஷயங்கள் உங்களின் தோல், பற்கள், தலைமுடி, உங்கள் நகங்கள். நீங்கள் சில பயிற்சி செய்ய வேண்டும். நல்ல தரமான உணவை பெற நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். எனவே எல்லா நேரத்திலும் பரபரப்பாக இருக்காதீர்கள். எதையும் செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். அநேக நேரங்களில் சத்தில்லாத உணவை நீங்கள் உண்ணாதீர்கள். அப்படி நீங்கள் செய்யும் காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த நன்மையையும் தராது. அதை சில மக்கள் தவறாக நினைக்கலாம். எனவே சில நேரங்களில் நாம் எதை உண்கிறோம் என்ற யோசனை நமக்கு வேண்டும். சத்துணவு பற்றிய புத்தகம் படியுங்கள். உங்கள் உடலுக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்பதை முதலில் அறியுங்கள். லேபிளை படித்துவிட்டு உங்களையே கேளுங்கள், உள்ளபடி இதை நான் உள்ளுக்குள் போட வேண்டுமா? தரமான உணவை வாங்க நேரம் செலவிடுங்கள். அதற்கான வருமானத்திற்கும் உங்களை நீங்கள் தயார் செய்யுங்கள். நீங்கள் இப்போது என்னை பார்ப்பது இயேசுவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் இயேசுவை பற்றி எனக்கு சொல்லுங்க. அதுதான் நம் பெரிய பிரச்சனை. ஒரு இடத்தில் உட்காருகிறோம், இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஆனால் நமது ஞானத்தையும் பொது அறிவையும் நாம் பயன்படுத்துவது இல்லை. நம் காரின் பம்பரில் ஸ்டிக்கரை ஒட்டுகிறோம், நம் உடம்பில் கிறிஸ்துவ நகைகள் தொங்குகின்றன. நாம் எல்லோருமே ஒன்றுதான் என்று நினைக்கிறோம். என் அருமை மக்களே, மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், நான் பேட்டி காணும்போது கேட்கிறார்கள், கேட்ட கேள்வியை மீண்டும் கேட்கிறார்கள். அதாவது 10 ஒருவர் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். என்னை நான் கேட்பேன், இந்த ஊழியத்தில்
எதற்கு நீ முன்னுரிமை அளிக்கப் போகிறாய்? மனைவிக்கா, இல்லை தாய்க்கா, எழுத்தாளருக்கா, அல்லது நீ செய்யும் காரியங்களுக்கா? பிறகு எனக்கு தேவன் சரியான பதிலை சொன்னார். நான் சொன்னேன், அதை நான் வலுப்படுத்தி நேராக்குகிறேன். என் முன்னுரிமைகள் சரியாக உள்ளதென்று நீங்கள் நினைக்கலாம். அது இன்று நேராக இருக்கலாம், ஆனால் நாளையே கோணலாகலாம். ஏனென்றால் அநேக விஷயங்களும் தேவைகளும் நம்மை தேடி வருகிறது. அவற்றில் எது சரி எது இல்லை என்று கூறுவதை நாம் அறிய வேண்டும். இப்படி பிறரிடம் நீங்கள் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இன்று அதை உங்களுக்காக செய்ய முடியாது. என்னை பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ள சில விஷயங்கள் உள்ளன. இப்போது நான் கூறும் செய்தி உங்களுக்கு பிடிக்கும். உங்களில் சிலர் உறுதியோடு இல்லை. நீங்கள் கூறலாம், ஜாய்ஸ் சொன்ன போதனை ஏற்கனவே டெலிவிஷனில் கேட்டிருக்கோம். அதாவது எங்களை மறந்து தியாகம் செய்தல். அது ஒரு நல்ல நற்செய்தியாகவும் உள்ளது. நீங்கள் விரும்பினால் அது என்னால் மீண்டும் போதிக்க முடியும். அது எல்லாமே நமக்கு தேவை என்பதே முக்கியம். தேவனின் வார்த்தைகளுக்கான முழு விளக்கம் அது என்று கூறப்படுகிறது. தியாகம் செய்ய நேரம் உள்ளது. இப்படி சொல்வதற்கும் நேரம் உள்ளது. எனக்கு ஒரு சிறிய இடைவெளி தேவைப்படுகிறது. எனக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும். களைப்பு நீங்க, ஓய்வு தேவை. 24 மணி நேரம் நீங்கள் செய்யும் காரியத்திலிருந்து விலகி இருங்கள். களைப்பாக உள்ளது, எனக்கு ஓய்வு தேவை. நீங்கள் எதுவுமே செய்யாத போதும் களைத்து போயிருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களை கையாளலாம். நீங்கள் வித்தியாசமான ஒரு நபராக இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அதிர்ஷ்டத்தை தேடி எப்படி நடந்து இவ்வாறு சொல்லலாம். என்னை கொஞ்ச நேரத்துக்கு உங்களால் பார்க்க முடியாது. என்னை பற்றி நான் அக்கறை காட்ட போகிறேன். எதையும் நினைத்து இந்த உலகம் முடிய போவது போல் நாம் செயல்படுகிறோம். நானும் அப்படித்தான் உள்ளேன். எங்கள் வீட்டிலிருந்து டவுனுக்கு செல்வதற்கு ஒரு நீண்ட நெடுஞ்சாலை உள்ளது. அதிலிருந்து வேறு ஒரு நெடுஞ்சாலை பிரிகிறது. அங்கே 2 சிறிய இடங்கள் உள்ளன. அந்த பகுதியில் செல்போன் டவர் இல்லை. சில சமயம் அது எங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஏனென்றால் 2 நிமிடம் தவறினால் பார்க்க வேண்டியவர் போய் விடுவார். இன்று நம் சமுதாயத்தில் இது போன்ற வேடிக்கையான விஷயங்கள் உள்ளன. அங்கு போன் பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அந்த சாலையை கடந்து போய் வண்டியை நிறுத்த வேண்டும். காசு போடும் போன் இருக்கும். சரியான சில்லறை வேண்டும். எனவே எப்போதும் நாம் நேரான வழியில் அதை அணுக வேண்டும். இப்படி சிலர் சொல்வார்களோ என்று எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் எல்லாமே சமநிலை தான் இருக்கு. எப்போவுமே நான் சமநிலையை விடமாட்டேன். நமக்குள்ள ஆபத்தை சமநிலையை விட்டு விலகுவதுதான். இன்று அநேக விஷயங்கள் நம்மை தேடி வருகிறது. நம்மிடம் செல்போன்கள் உள்ளன, இன்டர்நெட் உள்ளது, 24 மணி நேரமும் பிறரை தொடர்பு கொள்ள வசதி உள்ளது. நம்மிடம் ஏராளமான பொறுப்புகள் உள்ளன. இன்றைய உலகம் ஒரு வித்தியாசமான உலகமாகும். முடிவாக நான் என்ன தீர்மானித்தேன் தெரியுமா? இந்த உலகம் மாறப்போவதில்லை. எனவே நான் மாறுகிறேன். இந்த உலகம் மாறுவதற்காக நீங்கள் காத்திருந்தால் அது நடக்கப் போவதில்லை. எனவே நீங்கள் மாற வேண்டும். எனவே உங்கள் வாழ்வில் எது தேவை என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதன்படி இருங்கள். அதன் பிறகு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் வாழ்வின் கடைசி நாட்களில் நான் எதையுமே அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அது மிக சோகமானதாகும். எனக்கு 50 வயது ஆவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தது. என் குழந்தை பருவம் சரியாக இல்லை. அப்போது என் தந்தை என்னிடம் தகாத முறையில் உறவு கொண்டார். எனவே ஒரு நல்ல இளமை பருவத்தை நான் இழந்தேன். என் மனதிற்குள் நான் ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இல்லை. பிறகு நான் வளர்ச்சி அடைந்த பிறகு எனக்கென்று சில பொறுப்பு வந்தது. எப்போதும் வேலை வேலை வேலை. ஒன்றை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எதையும் மீட்பார். எனக்கு வயது 68. எனக்கு வேகம் உள்ளது. என் வாழ்வில் ஒரு விஷயத்தை அறிந்தேன். நான் செய்யும் காரியங்களில் ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சியை நான் உறுதி செய்தேன். இதை ஆனந்திக்கிறேன். சாப்பிடப் போவதில் மகிழ்கிறேன். இன்று மதியம் ஒரு கைக்குட்டை எடுத்ததிலும் மகிழ்ந்தேன். இரவு இங்கே வரப்போவதிலும் மகிழ்கிறேன். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் மகிழுங்கள். நான் இப்படி நினைப்பேன், இதை நான் முடிச்சுட்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதை நான் இப்போ முடிப்பேன், அதில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இல்லைனா எப்போ நான் மகிழ்ச்சி அடைவேன். இப்போது சிலர் மகிழ்ந்தால் என்ன நினைப்பீர்கள்? இப்போது நான் மகிழ்ச்சியாக உள்ளேன், அதை ரசிக்கப் போகிறேன் என்று சொல்வது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இப்போது ஒரு நிமிடத்திற்கு ஒரு விஷயத்தை பொதிக்கப் போகிறேன். பிறருக்கு உதவுவதை நிறுத்துங்கள். எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்ய தொடங்குங்கள். இன்று அதிகப்படியாகவே எனக்கு மகிழ்ச்சி உள்ளது. உங்களில் சிலர் நீண்ட காலமாக சில அடிப்படை விஷயங்களை மறுத்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த விஷயங்கள் பெரிதாகியும் இருக்கலாம். ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன். அந்த எண்ணத்தை இப்போதே கைவிடுங்கள். அதை விலக்கிவிட்டு இப்படி சொல்லுங்கள், என்னை சந்தோஷப்படுத்துவது பிறர் வேலையல்ல, அது எனக்கும் தேவனுக்கும் இடையிலானது என்று. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதற்காக நான் ஜெபிப்பேன். அதை வேறு யாரும் எனக்கு தராவிட்டால் தேவன் அதற்கான அனுமதி அளிப்பார். அதை எனக்கு நான் வழங்குவேன்.
வேலைக்காரர்கள் இந்த உலகத்தில் தங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். மேலோட்டமாக அவர்கள் கண்களை திருப்திப்படுத்துவதற்காக அதை செய்யவில்லை, சாதாரண காரணத்துக்காக செய்கிறார்கள், முழு மனதோடு கூட. அதுதான் கர்த்தரின் மேல் உள்ள மேன்மையாகும். அது நமது ஈடுபாட்டின் முக்கிய வெளிப்பாடாகும். உங்கள் பிரச்சனை எதுவாகவும் இருக்கலாம். கழிவறையை சுத்தப்படுத்தி கொண்டோ, ஒரு நிறுவனத்தின் அதிகாரியாக இருந்து கொண்டோ, குழந்தைகளுக்காக காரை ஒட்டிக்கொண்டோ, புல்களை வெட்டி கொண்டோ, காரில் ஆயிலை மாற்றிக்கொண்டோ அதை செய்யலாம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முழு மனதோடு செய்யுங்கள். ஆத்மா மூலம் அப்படி செய்வது கர்த்தருக்காகவே அன்றி மனிதருக்காக அல்ல. உங்களிடம் ஒன்று சொல்லலாமா? இது அதிகப்படியானதல்ல, தயவுசெய்து தவறாக நினைக்காதீர்கள். ஆனால் உங்களுக்கு அதை உணர்த்துவதில் வெளிப்படையாக இப்பொழுது நான் உள்ளேன். நம்மை பற்றிய அதிகமான கவலை நமக்கு எப்போதும் இருக்கக்கூடாது. நாம் சுலபமாக இருக்க வேண்டும். உங்களிடம் நீங்கள் சுலபமாக இருந்தால் உங்களுக்கு அது நல்ல நேரம். ஆம், இங்கே உங்களுக்காக நான் இல்லை என்பதல்ல. நேர்மையாக சொன்னால் தேவனுக்காக நான் உள்ளேன். ஏனென்றால் நான் அப்படி இருக்கவே அவர் விரும்புகிறார். இந்த விஷயத்தை நான் அறிவதற்கு நீண்ட காலமானது. எனவேதான் எனக்குள்ள அதிகமான சுகத்தை பகிர்கிறேன். பிறருக்காக ஒன்றை எப்படி செய்வதென்று அறியுங்கள். நீங்கள் செய்கிறபடியே செய்யுங்கள், ஆனால் தேவன் உங்களை கவனிப்பதை அறியுங்கள். நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் சரியான மனதோடு நீங்கள் செய்தால் தேவன் உங்களுக்கு நிச்சயம் பரிசளிப்பார். ஆனால் பிறரை திருப்திப்படுத்த அதை நீங்கள் செய்தால் அதற்கான பலனை அவர்கள் தரமாட்டார்கள். அது எந்த ஒரு நேரத்திலும் உங்களுக்கு நிகழாது. ஆனால் அதை அடைய விரும்புவீர்கள். அதன் முடிவு ஏமாற்றமாக இருக்கும். அதை நினைத்து வருத்தப்படுவீர்கள். அதில் பைத்தியமாக இருப்பீர்கள். அதனால் உறவுகளுக்கு இடையிலான எல்லா பிரச்சனையும் வரும். எனவே இன்றே அதை விட்டு நீங்கள் விலகி உங்களிடம் கேளுங்கள், ஏன் இதை செய்கிறேன்? எதை நான் செய்கிறேன்? என்னிடம் வேலை பார்ப்பவர்களிடம் கூறுவேன், சம்பளத்திற்காக வேலை பார்த்தால் எந்த விதத்திலும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. எங்கள் ஊழியருக்கு நல்ல சம்பளம் தருகிறோம், ஆனால் பணம் ஒன்றுதான் குறிக்கோளாக இருந்தால் அது எங்கு வேலை பார்த்தாலும் கிடைக்கும். அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை, நீங்கள் அங்குதான் வேலை பார்க்க வேண்டும். நீங்கள் அங்கு வேலை பார்ப்பது அவசியம். ஏனென்றால் தேவனிடம் உங்களுக்குள்ள ஒப்பந்தம் அதுதான் என்று நினைக்கிறீர்கள். ஒருவேளை அங்கு யாருக்காவது நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பலாம். என்ன காரணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்புகிற ஒரு இடத்தில் இருப்பதுதான் நல்லது. அதிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். அப்படி செய்யாமல் விட்டுவிட்டு, இதெல்லாம் உனக்காகத்தான் நான் செஞ்சிருக்கேன், அதை கூட செஞ்சேன், எல்லாமே உனக்காகத்தான் செஞ்சேன், இதையும் செஞ்சேன், அதையும் செஞ்சேன், என்னை யாரும் பாராட்டல, என்னை நேசிக்கவும் இல்லை, பிற மக்களுக்கு சேவை செய்யறதுல என் வாழ்நாளெல்லாம் கழிச்சேன், ஆனால் என் நிலைமை என்ன? இப்போ நான் வயசானவை, யாருக்குமே என்னை பற்றின கவலையோ அன்போ இல்லைன்னு. ஏன் தெரியுமா? அதுதான் உங்கள் தவறு. நான் நினைச்சது மாதிரி நீங்க மகிழ்ச்சியோடு இல்லை. ஏன் தெரியுமா? அது எனக்கு புரிகிறது. சுய சோகத்தை கைவிடுவது எனக்கு கடினமாக இருந்தது. ஒன்று உறுதி, சோகமானவர்களை நேசிப்பது என்பது முட்டாள்தனமான காரியம். அது இதை போன்றது. அதாவது, தேவ் வெளியில் போய் கோல்ஃப் விளையாடுவார், நான் வீட்டில் இருந்தபடி அழுவேன், என்ன நினச்சி வருத்தப்படுவேன். அது முழுவதும் முட்டாள்தனம். அப்படித்தானே? அவர் கோல்ஃப் விளையாடுவதை அது நிறுத்தாது. எந்த ஒன்றையும் அது மாற்றாது. அது தேவனையும் நிச்சயமாக திருப்திப்படுத்தாது. பிறகு முடிவாக ஒன்றை தீர்மானித்தேன். என்ன தெரியுமா? அவர் கோல்ஃப் விளையாடுகிறார், நானும் எனக்கு பிடிச்ச ஒன்றை தேர்வு செய்கிறேன், அதில் ஈடுபடுறேன். அவர் வெளியே போனால் போட்டோம், போங்க போங்க, நாங்கள் நன்றாக உள்ளோம். எப்படி என்று சொல்கிறேன்? திருமணமாகி நீண்ட காலத்திற்கு பின்பு சில விஷயங்களில் சண்டை போடுவது என்பது அர்த்தமில்லாமல் இருக்கும். முன்பு சில விஷயங்கள் என்னை பைத்தியமாக்கும், இப்போது அவை வேடிக்கையாக உள்ளது. முன்பு நடந்ததை பற்றி நினைக்கிறேன். தேவிடம் ஒரு வாரமாக நான் பேசவில்லை, அதை இப்போது நம்ப முடியவில்லை. அந்த நேரத்தில் அப்படி ஒரு கடுமையான சோதனை எனக்கு இருந்தது. இப்போது தெய்வம் நானும் அன்பாக உள்ளோம். அவர் மிக வேடிக்கையானவர். அவர் வேடிக்கையான மனிதர்.
வயதாக ஆக நாம் செய்யும் எல்லாமே வேடிக்கையாகும். எதையும் நாம் நினைவில் வைத்திருக்காத நேரத்தில் அப்படி ஒரு நிலைமை நமக்கு தன்னால் ஏற்பட்டுவிடும். இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் மகிழக்கூடிய விஷயங்கள் ஒரு லிஸ்டில் உள்ளது. அந்த லிஸ்டில் நான் என் கணவரையும் சேர்ப்பேன். உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். பைபிள் சொல்கிறது ஒரு பெண் தன் கணவனிடம் மகிழ வேண்டும் என்று. அவரை துன்புறுத்தக்கூடாது, புதுப்பிக்கக்கூடாது, நவீனப்படுத்தக்கூடாது, சாவிற்கு அழைத்துச் செல்லக்கூடாது, அவர் வீடு திரும்பும் வரை அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அவரை மகிழுங்கள். உங்களை சிலர் இந்த கட்டிடத்தை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைப்பதை அறிவேன். பெண்ணே, நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியாது. நான் மனம் முடிச்சது யாருன்னு தெரியுமா? இங்கே நீ பேசுறது என்னமோ உனக்கு நல்லா தான் இருக்கு. இங்கே வந்திருக்கும் ஆண்களே, உங்களுக்கு இது பிடிக்கிறதா? உண்மைதானே? ஆண்களே, உங்கள் மனைவியிடம் நல்ல விதமாக இருங்கள். நீங்கள் செய்வதை தேவனுக்காக செய்யுங்கள். தேவனுக்காக நீங்கள் செய்வதை ரகசியமாக செய்யுங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படையாக பரிசளிப்பார். இன்னொன்றும் சொல்கிறேன், கேளுங்கள். நான் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எல்லோரும் என்னை பாருங்கள். இது மிக பெரியது, உள்ளபடியே பெரியது. ஒவ்வொரு முறையும் பிறருக்கு ஏதோ செய்துவிட்டு பிறகு அதை பற்றி புகார் சொன்னால் உங்கள் பரிசை இழப்பீர்கள். ஆமென். அதற்கட்டும். நீதிமொழிகள் 31 பார்ப்போம். என் நண்பர்களை, ஒரு நிமிடம் என்னை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பரிசுத்தமான பெண்ணை பற்றி நீதிமொழிகள் 31 உள்ளது. ஆனால் அந்த தத்துவங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். எனவே ஆண்களுக்கான குணத்தை ஒதுக்குங்கள். நீதிமொழிகள் 31 பெண்களை பற்றி சொல்வதை கேட்க இங்கே நான் வரவில்லை. ஆனால் நான் சொல்லப்போவது அவர் எப்படிப்பட்ட நபர் என்று. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த பெண் என்னை பைத்தியமாக்குகிறாள். உங்களிடம் பொய் சொல்லவில்லை. நான் வார்த்தையில் அக்கறை உள்ள மாணவியாக இருந்தபோது நான் நினைத்தது யாக் யாக். அப்படி யாருமே இல்லை. முதலில் நாம் பார்க்க போவது 10வது வசனம். அது ஆண்களுக்கானது. தகுதியான புத்தியுள்ள குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுடைய விலை பவளங்களிலும் மேலானது. நண்பர்களே, உங்களுக்கு நல்ல மனைவி இருந்தால் அவளை நீங்கள் பாராட்ட வேண்டும். பாராட்டுங்கள், பாராட்டுங்கள். ஆமென். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவளது தனிமையை விசுவாசிப்பான். எனவே அவன் குறைவற்று இருப்பான். லாபமோ தேவையோ பாதிக்காது. அவள் தேற்றுகிறாள், ஊக்கப்படுத்துகிறாள். அவள் உடலில் உயிர் இருக்கும் வரையில் அவனுக்கு நன்மையை செய்கிறாள். பெண்களே, நீங்கள் ஒரு ஒப்புதலை உங்கள் கணவருக்கு கொடுக்க வேண்டும். குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசை கொடுங்கள். வேறு எதையும் நீங்கள் கேட்க நான் விரும்பவில்லை. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? ஒவ்வொரு நாளிலும் ஒரு பரிசு. அதை நான் செய்ய முடியாது. அவர் எனக்கு பரிசளிக்கலையே. எனவே ஒன்றை செய்வது நீங்கள் முதலாவதாக இருக்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கு திருமணமாகாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்ய விரும்பும் ஒருவரிடம் சென்று பரிசை கொடுங்கள். ஆனால் ஏற்கனவே திருமணமாகாதவருக்கு. அதை பற்றி இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அதை பற்றி மக்கள் நன்றாக அறிவார்கள், ஆனால் எப்போதும் அல்ல. ஒரு நல்ல விஷயம். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். எல்லோரும் சொல்லுங்கள், வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள், பிற நாட்டிலிருந்து. அவள் சமைப்பது மட்டுமல்ல, கற்பனையோடும் இருக்கிறாள். இருட்டோடு எழுந்து ஆவிக்குரியவளாக தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைகளுக்கு படி அளக்கிறாள். காலையில் எழுந்து தேவனை நினைத்து ஜெபிக்கிறாள். தேவனுடன் நேரம் செலவிடுகிறாள். வேறு எதுவும் செய்யும் முன்பு அதை செய்கிறாள். அதோடு இதை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் எப்போது தேவனோடு நேரம் செலவிட வேண்டும் என்று என்னால் சட்டம் போட முடியாது. சில மனிதர்கள் காலை நேரத்திற்கு உரியவர்கள் அல்ல, அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஒவ்வொரு நாள் காலையிலும் 30 நிமிடங்கள் தேவனுக்காக நீங்கள் அவசியம் செலவிட வேண்டும்.
தொடருங்கள், அவரிடம் பேசுங்கள், ஜெபியுங்கள், படியுங்கள், இசையை கேளுங்கள், ஆராதியுங்கள். அப்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்வு முழுவதும் மாற்றம் அடையும். அதைவிட நன்றாக சொல்ல முடியும், தேவனுக்கு நேரம் செலவிட உங்கள் வேலை இடம் தராவிட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. உங்களுக்கு என்றும் மகிழ்ச்சி இருக்காது, என்றும் சமாதானம் இருக்காது. இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். நீங்கள் நினைக்கலாம், உண்மைதான், எனக்கும் அப்படி ஒருத்தி தேவை. ஒருவேளை அவளை போல் செயல்பட்டால் உங்களுக்கு ஒருவள் கிடைக்கலாம். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். அவள் ஒரு வியாபார பெண். அவள் அதை ஏற்கிறாள். தன் புத்தியை விரிவுபடுத்தி அதை நேசிக்கிறாள். பிற காரியங்களை நினைத்து தன் தற்போதைய கடமைகளை அவள் ஒதுக்கிவிடவில்லை. எனவே இன்னொரு வேலையை அவள் நாடவில்லை. அப்படி செய்வதன் மூலம் தான் ஒப்புக்கொண்ட பணி பாதிக்கக்கூடாது என்பதில் அவள் கவனமாக இருந்தாள். உங்களில் எவ்வளவு பேர் அதிக சுமையோடு உள்ளீர்கள், அதன் முடிவு என்னவென்று உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் உணர்வுபூர்வமாக அதை ஏற்றீர்கள். எனக்கு கஷ்டம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னால் முடியும். பிறகு ஒரு வாரம் கழித்து நினைப்பீர்கள், இந்த உலகத்தில் நான் என்ன செஞ்சேன்? ஒன்றை செய்வதற்கு முன் யோசித்து சொல்லுங்கள், அதை நான் செய்வேன். ஒன்றை ஒப்புக்கொள்வதற்கு முன் அதை பற்றி யோசியுங்கள். உங்களையே கேளுங்கள், அதை உண்மையில் 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 என்னால் செய்ய முடியுமா? ஒரு புதிய வயலை பற்றி விசாரித்து அதை வாங்குகிறவள் அல்லது ஏற்கிறாள், புத்தியோடு செயல்படுகிறாள். இன்னொரு வேலைக்காக இப்போது உள்ள வேலையில் அவள் அலட்சியம் காட்டவில்லை. தன் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை அவள் நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு ஆவியினால், மன வலிமையால், உடல் தகுதியால் நீதிமொழிகள் 31 அந்த பெண் பயிற்சி செய்துள்ளாள். அந்த பயிற்சியை பற்றி நீங்கள் கேட்க விரும்பவில்லை என்பதை அறிவேன். ஆனால் தேவன் நம் உடம்பில் இணைப்பை கொடுத்துள்ளது, நாம் தொடர்ந்து உழைப்பதற்காக, இதற்கல்ல. அதாவது அவள் கரங்களை பலத்தோடும் உறுதியோடும் வைத்துள்ளாள். என் பலத்தை காட்ட விரும்புகிறேன். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். அது தேவனுக்காக, அது நல்லது. அதை பார்க்கிறீர்களா? அதை தவற விடாதீர்கள். வசனம் 18, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். அது யாரால் நடந்தது? தேவனால், தேவனுக்காக. தேவனால், தேவனுக்காக. அதை தன் குடும்பத்திற்கு செய்வதாகவும் அவள் கூறவில்லை, சம்பளத்திற்காக செய்வதாகவும் கூறவில்லை. எஜமானை திருப்திப்படுத்த அவள் அதை செய்யவில்லை. அதை சிந்தனையோடு செய்து முடித்தாள். தேவனால், தேவனுக்காக. அவள் ஆடுகள் வெளியே செல்வதில்லை, ஆனால் இரவு முழுவதும் அவை காயங்களோடு உள்ளன. பிரச்சனையோடும் தனிமையாகவும் துயரத்தோடும் அவளுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவள் வீடும் வாழ்வும் முழுவதும் பிரகாசமாக இருக்கும். அவளது ஆடுகள் வெளியே செல்வதில்லை, ஏனென்றால் பிரச்சனைகளின் நடுவிலும் பலத்தோடு இருப்பதற்கான தேவையை அவள் அடைந்துள்ளாள். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் சுதரை பிடிக்கும். அதோடு அவள் நிற்கவில்லை. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். உடல் ரீதியாகவும் மனதிலும் ஆவியிலும் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை நீங்கள் அறியலாம். அவள் மக்களை ஊக்குவிக்கிறாள். அவள் மக்களிடம் அக்கறை காட்டுகிறாள், ஏழைகளுக்கு கொடுக்கிறாள். ஆனால் முதலில் என்ன செய்தாள்? தன்னை பற்றி அக்கறை காட்டினாள். காலையில் எழுந்தாள், ஆவியில் வலிமையோடு இருந்தாள். சில பயிற்சிகள் செய்தாள், சரியான சில திட்டங்களை வகுத்தாள், தான் மகிழத்தக்க காரியங்களை செய்தாள். இன்னும் சில நிமிடங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தனக்கென சில உத்தரவாதங்களை அவள் செய்தாள். வசனம் 21, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்படை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். அது கிறிஸ்துவின் இரத்தத்தை பிரதிபலிக்கிறது. அவள் தனக்காக செய்தாள். அதை பார்க்கிறீர்களா? அது அவளுக்காக, வேறு யாருக்காகவும் அல்ல, ஆனால் அவளுக்காக. விரிப்புகள், குஷன்கள், அலங்கார சீலைகள். அவள் உடுப்பு மெல்லிய துணியாலானது, பரிசுத்தமானது, நீல நிறமானது, திருச்சபையில் பாதிரியார்கள் உடுத்தும் உரையை போன்றது. இன்னொன்றும் உள்ளது, அவள் ஆடை அணிவது நன்றாக இருக்கும், மிக நன்றாக இருக்கும். கடைக்கு போவாள். அவள் கணவர் நன்கு அறிந்தவர். நகர வாசலில் அங்கே பெரியவர்களுக்கு நடுவே அமர்ந்திருப்பார். சில நேரங்களில் பிறர் சொல்வது தேவுக்கு வெறுப்பாக இருக்கும். நீங்கள் ஜாய்ஸ் மேயருடைய கணவரா? நீங்கள் ஜாய்ஸ் மேயரோட கணவர் தானே? அவர் சொல்வார், ஆமா, அவ என் மனைவி. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம். அவள் அருமையான உள்ளாடைகளை தயாரிக்கிறாள். அது சாதாரணமான உள்ளாடை அல்ல. நாம் முழுவதுமாக உடுக்கிறோம், உள்ளாடையும் உடுக்கிறோம். அவள் நல்ல மெல்லிய ஆடைகள் தயாரிக்கிறாள். பிறர் அதை வாங்க செய்கிறாள், அதை வியாபாரிகளுக்கு விற்கிறாள். ஆனால் கவனியங்கள், அது முடிய போகிறது. அவள் உடை பலமும் அலங்காரவுமாக இருக்கிறது, அதோடு பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அவள் வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள்.
வசனம் 26, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஆலோசனையும் உத்தரவும் வழங்குகிறாள். சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். முணுமுணுப்பு, வெறுப்பு, சுய சோகம் அதை ஏற்க மாட்டாள். ஹலோ, அவள் இப்படிப்பட்டவள். நான் ஓரிடத்தில் அமர்ந்தபடி வருத்தப்பட மாட்டேன். இதை எவ்வளவு பேர் உணர்கிறீர்கள்? அதை அவள் செய்தாள். அவள் சமநிலையோடு உள்ளவள், நேரான பெண் அல்லது ஆண். அவள் பிறர் மீது மட்டும் அக்கறை காட்டவில்லை, தன்னை பற்றியும் அக்கறை காட்டினாள். அவள் முதலாவதாக எழுந்து ஆவியில் பலத்தோடு இருக்கிறாள். தனது நாளை திட்டமிடுகிறாள். அவளுக்கு ஒரு அமைப்பு உள்ளது. தான் மகிழக்கூடிய காரியங்களை அவள் செய்கிறாள். அவளிடம் அழகானவை உள்ளன. நல்ல ஆடைகளை உடுக்கிறாள். தனது வியாபாரத்திலும் அவள் சிறிது ஈடுபடுகிறாள். அதை போன்ற வாழ்க்கை உங்களுக்கும் அமையும். அவள் புருஷன் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறான். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அந்த விஷயத்தில் ஒரு அர்த்தம் உள்ளது. யாரும் எனக்காக எதுவும் செய்யல, உங்களுக்கு நீங்களே செய்யுங்கள். அதை சிலர் முயற்சிக்க விரும்புகிறேன். இனிமேலாவது உங்கள் தேவைக்காக செய்யுங்கள். நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன், நான் செய்யறதெல்லாம் வேலை வேலை வேலை. எல்லா நேரமும் வேலை செய்யாதீர்கள். ஜெபித்து சமநிலையோடு இருப்பதை அறியுங்கள், அதை செய்யுங்கள். அதற்கு மேல் வேண்டாம். எனவே உங்களுக்கு சொல்கிறேன், சமநிலையோடு இருங்கள். உங்களை பற்றி அக்கறை காட்டுங்கள். ஏனென்றால் பிறர் மீது அக்கறை காட்டுவது போல் அதுவும் முக்கியமானது. எனவே மறக்காதீர்கள், பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல காரியத்தில் அக்கறை காட்டுங்கள். அதே சமயம் நீங்கள் வலிமையாக இருங்கள், ஆரோக்கியமாக இருந்து உங்கள் மீது அக்கறை செலுத்துங்கள். தேவன் ஆசீர்வதிப்பார். பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.